என்னதான் ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டாலும் கத்துனாலும் திட்டினாலும் அடுத்த நிமிஷம் அவங்க மேல உங்களோட லவ்வையும் உங்களோட பாசத்தையும் காட்டுங்க. எதனாலனா கடைசி காலத்துல பிள்ளைங்களும் உங்க கூட வரப்போறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். ஆனா நீங்க மரண படுக்கைக்கு போற வரைக்கும் உங்க கூடயே வரப்போறது உங்களோட ஒய்ஃப் மட்டும்தான். நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கையில அவங்க மேல அன்பை காட்டினா தான் கடைசி காலம் வரைக்கும் அந்த அன்பு அவங்க மனசுலயும் நிலைச்சி இருக்கும் உங்க மேல. தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு வீடா இப்ப நாங்க 2 பேரும் தான் இருக்கிறோம். ஒழுங்கினா அதுதானே நாங்க 2 பேரும் தான் இருக்கிறோம். ஒரு விஷயம் ஒருத்தருமே இல்லை. ஒரு காதல் பாட்டு போய்கிட்டு இருக்கு. என்னன்னா காதல் அரேஞ்ச்மெண்ட் யார் செஞ்சிருப்பானே யார் செஞ்சிருப்பாங்க இதான் செய்திருக்கு. அப்படி நீங்க சரி அவ சொல்ல மாட்டான்னு சொன்னீங்க, அவ சொல்லிட்டாவே. நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கு. இதை விட பெஸ்டா முதல் செய்திருக்கிறாரா? இதுதான் முதல் தடவையா செய்திருக்கு. அப்ப இந்த மெமரிஸ் எப்பயுமே மறக்கல. அது என்ன உண்மையாவே நல்லா இருக்கா? உண்மையா நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கேன். சரி ஓகே. வெல்கம் ட்ரிங்க். வெல்கம் ட்ரிங்க் ஒன்று வச்சிருக்கோம். சந்தோஷம் சந்தோஷம். கேக்க ஊட்டி விடுங்க. இல்ல மனைவிக்காக இதை வந்து செய்யணும் மட்டும் திங்க் பண்ணீங்க. என்ன காரணம்? உலகம் இல்ல சந்தர்ப்பம் சில கிடைக்கல. நேற்று கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுறாங்க. வரவேற்பு பணத்தை குடிச்சிட்டோம். அடுத்ததா உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கேக் கட்டி கொண்டு கொடுத்துருக்கோம். நாங்க கேக்க கட் பண்ணுவோம். சரி. ஓய் பொண்டாட்டி பொண்டாட்டி என்னடி இங்க பாரு. இப்ப மட்டும் இல்ல, நான் சாகுற கடைசி நிமிஷத்திலும் என் பொண்டாடி முகத்துல சிரிப்பை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணும். எழுதி இருக்கு. நீங்க உங்களோட மனைவிக்காக சில விஷயங்கள் செஞ்சிருக்கு. என்னாலேயே நம்ப முடியாம உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. சரி, உங்களோட காதல் கல்யாணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். சரி, அதுதான் என்ன நல்லா இருக்குமே. என்ன கல்யாணத்துக்கு காதலிக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் முதல்ல லவ் பண்ணி முடிச்சு சலிச்சிருவாங்க. நீங்க கல்யாணத்துக்கு காதலிக்க அது இன்னும் நல்ல சந்தோஷமா நிறைய காலம் நீடிக்கிற காதலா இருக்கு. உங்களோட காதல் அனுபவத்தை எங்களுக்கு சொல்லலுமா? காதல் அனுபவம் எல்லாருமே காதலிச்சு தானே கல்யாணம் செய்வாங்க. உங்களுக்கு அம்மா அப்பாட விருப்பத்துக்காக 2 பேரும் முனைஞ்சிருக்கிறீங்க. அப்ப அந்த வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்ல எதுவும் அதை விட மேல இருக்கு? எதிர்பார்த்த விட மேல இருக்கு. வைஃபும் சரி, என்ன வைஃபோட ஃபேமிலியும் சரி, எல்லாமே நல்ல இது. ஒரு இதுவுமே இல்ல. சரி, உங்களோட வைஃப் வந்து உங்களுக்காக அவைய நீங்க இந்த வார்த்தை சொல்றதுக்கு அவ ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருப்பா தானே? இல்லாட்டி ஏதாச்சும் செய்திருப்பா, இல்லாட்டி உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு இருந்திருப்பா. அந்த ஒரு தருணம் நீங்க எப்ப உணர்ந்த? நீங்க அவாட்ட காதல் வாழ்க்கையை விட இந்த அம்மா அப்பா பார்த்த கல்யாணம் எனக்கு நல்லா இருக்குன்னு யோசிச்ச தருணம்? யோசிச்ச தருணம் முதல் குழந்தை வந்து அவச நாயகர் நினைச்ச தருணங்கள். அது வந்து மறக்க முடியாத சந்தர்ப்பம் இருந்தது. இது வரைக்கும் அது இருக்கு. சரி, அதாவது ஒன்னும் செய்யல. அது என்ன கடவுள் யோசிக்கிறதுதான் நடக்கும். ஆனா சீக்கிரம் இன்னொரு சந்தோஷத்தை உங்களுக்கு தந்துட்டே தானே. கண்டிப்பா குழப்படி. சரி ஒளிந்தினா, நீங்க உங்களோட ஹஸ்பண்டுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேல ஸ்பெஷல் அவ்வளவு உங்களுக்காக மெனக்கட்டு என்ன டெக்கரேட் பண்ணி கண்குளிச்சிருந்து சரியா அவருக்கு இந்த உங்களோட மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இந்த சந்தோஷமான தருணத்துல அவருக்கு உங்களோட வாழ்க்கை பூரா இப்படி இருக்கணும்னு ஏதாச்சும் ஆசைகள் இருக்குன்னு உங்களோட குடும்ப வாழ்க்கையில அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
எனக்காண்டி நேரம் ஒதுக்கி எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்ல ஆசைப்படுறேன். ஒரே வேலைன்னு ஓடாம கொஞ்ச நேரம் எங்களுக்காண்டி ஒதுக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க நேரம் கொடுக்கறது குறைவு தெரியுது. அப்ப அதாலதான் இன்றைக்கு உங்களுக்காக இவ்வளவு நேரம் தந்திருக்கிறேன். நேரம் உங்களை பிந்தி தான் வந்து வந்தீங்களா? நேற்று பிந்தினதுக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்காண்டி இவ்வளவு செய்யணும்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸோட டெக்கரேஷனையும் இது போட்டு செஞ்சது. நேற்று மாத்திரம் மன்னிச்சுங்க, இதுக்கு முதல் செஞ்ச தவறுகள்லாம் பேசி நேற்று உங்களுக்காண்டி தான் நின்றது. சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. காதல் கணவன் உங்களுக்காக ஒரு பரிசு வந்து இதில் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. நாங்க மறந்துட்டோம், அவர் மறக்க இல்லையா? வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாது, கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே.